கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ கடந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த டயலாக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்க முடியுது. என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வருஷமாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டோம், அதில் வந்து ரிட்டர்ன்ஸே கிடைக்கலையே, ஈக்விட்டியில் போட்ட எந்த பணமுமே ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேசிக்காக ஒரு எஃப்டியில் வச்சுருந்தேன்னா கூட எனக்கு ஒரு 7% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இந்த பக்கம் கோல்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30-40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சில்வர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 30-40% கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நாளும் வந்து தங்கமும் சரி வெள்ளியும் சரி ஏறிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்குள்ளே வந்தது வந்து தப்பானதா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப பரவலாக கேட்குறோம். இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த டைமில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வளராது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஈக்விட்டிக்கு மட்டும் பொருத்தம் கிடையாது, இது வந்து கோல்டுக்கும் சரி சில்வருக்கும் சரி. இப்போ லாஸ்ட் 1 இயரில் ஆக்சுவலாக என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ், அது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லை மல்டி கேப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபண்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஃப்டி ரிட்டர்ன் கூட கம்மியாக இருக்குது. சில ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஒரு -2, -5% அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வருஷ கடைசியில் பார்க்கும்போது என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படியே உட்காந்துருக்கே அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அது வந்து ரொம்ப நார்மலான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏறின மார்க்கெட்டை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டோ இல்லை நெகட்டிவ் மார்க்கெட்டோ பார்க்கல. இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் மார்க்கெட் நல்லா பண்ண உடனே 4வது வருஷமோ இல்லை 5வது வருஷமோ நெகட்டிவ் -20, -30% கொடுத்த காலங்கள்லாமும் இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்டாக இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் பெரிய அளவில் போகலை. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வீழ்ச்சி அடையலை. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே கரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது வந்து நான் வாங்கின ரேட்லேருந்து ப்ரைஸ் கீழே விடுறது, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எங்கேயுமே போகாமல் டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒரு வருஷமாக எங்கேயுமே போகல, ஆல்மோஸ்ட் அதே இடத்துல இருக்குது. சின்னதாக ஏற்ற இறக்கம் இருக்குது, ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து பெருசாக நான் சம்பாதிக்கல, பெருசாக நான் நஷ்டமும் அடையலை அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷத்துக்காகவோ 2 வருஷத்துக்காகவோ வந்திருக்க மாட்டீங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தவறான இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் என்னோட டைம் ஃப்ரேமே வந்து 1 வருஷம் தான் இருக்குது, இல்லை 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கோல்ட்லேயும் இருக்கக்கூடாது, சில்வர்லேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஏறிட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து 3 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ ஏறணுன்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல காரணங்கள்னால மேலே ஏறி இருக்குது. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டாலரோட மதிப்பிழப்புனால தான் வந்து கோல்டு மேலே போயின்னு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில், ஸ்பெஷலி 1-2 மாதத்துக்குள்ளே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாவோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபாய் இருந்தது, கிட்டத்தட்ட 88 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் தங்கம் ப்ரைஸ் ஏறுது, ப்ளஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரூபாவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சனால இன்னும் அதீதமாக வந்து ஏறின மாதிரி காமிக்குது. ஆக்சுவலாக வந்து குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 10% ஏறி இருக்குன்னா இந்தியாவில் வந்து 12-15% ஏறி இருக்குது. ஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ள. எதனால் அப்படின்னா நான் இப்போ சொன்ன காரணத்தினால, ஒன்று தங்கமும் ஏறி இருக்குது டாலர் டேர்ம்ஸில், இன்னொரு பக்கம் வந்து ரூபா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நடந்தனால தான் கோல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை காமிக்குது. அண்ட் இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்ஃபேக்ட் ரூபா வந்து 88-89 ரூபாயில் இருந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபாய் வரைக்கும் போகும்போது கோல்டு ஆக்சுவலாக மேலே போச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஏறலை. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் 5% மேலே போயிருந்ததுன்னா இங்கே ரூபா 5% வந்து ஏறினால நமக்கு நெட்டாக பெரிய ரிட்டர்ன் இல்லாமையும் இருந்த ஒரு காலத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அசெட்டுமே ரொம்ப வேகமாக ஓடி போகும்போது அதை நான் துரத்தி போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதனாலனா
நீங்கள் ஒரு 10-15% அப்சைடை வந்து மிஸ் பண்ணலாம். பட் ஆனால் இன்கேஸ் இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா மேபி அது 10-20% கூட கீழே விடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு அசட் இருந்து கோல்டுன்ட்டு இல்லை சில்வருன்ட்டு இல்லை, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னா அதை வந்து பரவாயில்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்றதை நான் புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆல்ரெடி இன்வெஸ்டடாக தான் இருக்கும். இந்தியாவில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் ஆகாதவங்கன்ட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே இன்வெஸ்ட் ஆகிருக்கும், வேறு வேறு மோடில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு சந்தோஷமாக இருக்கிறது பெட்டர். நீங்கள் புதுசாக பணத்தை எடுத்துன்னு வந்து கோல்டுக்குள்ளே இந்த டைமில் போடணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஈக்விட்டிக்குள்ளே வருவோம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வருஷம் வளராது. அப்போது இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணணும், இல்லை இப்போ புதுசாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணிச்சா ரிட்டர்ன் கொடுத்துச்சான்றதை பார்க்காம எக்கானமி வளர்ந்துன்னு இருக்கா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் குவார்டர்லி நம்மளுடைய ஜிடிபி நம்பர் வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.8% வந்திருக்கு. இது வந்து நம்மளுடைய எஸ்டிமேட்டை விட இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக எஸ்டிமேட்டே வந்து 7.1% தான், பட் ஆக்சுவல் நம்பர் வந்தது 7.8%. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய சர்வீஸ் செக்டர் பிஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல்ஸ் ஐஐபியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 and above இருக்குது, விச் இஸ் லைக் ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பொருட்களோட விலை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி 22 செப்டம்பர்லேருந்து அது அமுலுக்கு வருது. ஆனால் ஆல்ரெடி கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்டை வந்து ஆல்ரெடி கஸ்டமருக்கு இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஆல்ரெடி வந்து பட்ஜெட்டில் 12 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு 5000லேருந்து 10,000 ரூபா ஒருத்தருக்கும் மாதம் சம்பளம் உயர்ந்திருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருட்களோட விலையும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெட்லி காம்பினேஷன் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, சேல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிகளுக்கும் சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேச்சுரலாக வந்து அந்த பங்குகள் வந்து இவென்ச்சுவலாக மேலே போய் தான் ஆகணும். பட் இப்போ கரண்ட்டாக இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் மார்க்கெட் ஏன் மேலே போகல அப்படின்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியே நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. நமக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலே யூஎஸில் இருக்கிற ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியாவும் யூஎஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சைனா கூட சண்டை இருந்தது. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து சைனாவுக்குள்ளே வந்து திருப்பி வந்து டைஸ் எல்லாம் பெட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பெரிய எக்கானமிஸ் கூட இந்த சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நேச்சுரலாக பங்குச்சந்தை வந்து ஒரு அன்சர்டன் மோடில் இருக்குன்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த அன்சர்டனிட்டி குறையாத வரைக்கும் நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் பெருசாக ஏறாது. ஸோ இப்போ அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மேபி இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகுதுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா மேபி இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஜாஸ்தி பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஆக்சுவலாக எக்கானமி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அண்ட் பங்குச்சந்தை தான் இன்னும் மேலே போகல. அப்போது இன்கேஸ் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வுக்கு வந்தது அப்படின்னா மார்க்கெட் உடனடியாக வந்து அடுத்த ஒரு 10% கூட வேகமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம 10%க்காக இன்வெஸ்ட் பண்ணலை. சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு இடத்துல ஃபேர் வேல்யூவில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 year வந்து எங்கேயுமே போகாதனால அந்த டைம் கரெக்ஷன் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக கவலைப்படாமல் உட்கார்ந்துருக்க வேண்டிய தருணம் இது. மேபி இன்றைக்கி நீங்கள் வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து அடுத்த 2-3 வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக காத்துருங்க. எது நிறைய ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை தொடர்ந்து போய் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா எது கீழே இருக்கோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எது மேலே போயிருக்கோ அதை விற்கணும். இப்போ மேலே போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கமும் வெள்ளியும், அதை போய் நம்ம விற்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஈக்விட்டியை வந்து வாங்குறதை நம்ம அதிகப்படுத்த முடிஞ்சால் வாங்கலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணாலே வரப்போகிற காலங்களில் ஹோப்ஃபுல்லி வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் வந்து பெட்டர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 1 year 2 year ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே போனீங்கன்னா மார்க்கெட் இவென்ச்சுவலாக அதோடைய வேலையை செய்யும்.
ஸோ சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஒரு குழப்பமான சூழலில் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரப்போகிற வீடியோவில் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முயற்சி எடுக்கிறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.